சார் இப்போ மேடம் சொன்னாங்க, இந்த மாரி இடையில ஒரு பாக்ஸ்ல வந்து கத்தரிக்கோல் வச்சிருந்தாங்க அப்படின்ற மாரி. அது இவங்க வளர்ச்சிய கெடுக்கிறதுக்காக, எது புதுசு புதுசா ஆளுங்க வராங்க, வராம இருக்கணுன்றதுக்காண்டி. இந்த மாரி ஒரு 3000 பெட்டி, 5000 பெட்டி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பெட்டிலயும் உள்ள பொருள் இருக்கான்றத எப்படி சார் செக் பண்ணி பார்க்குறது? அதாவது ரேண்டம் செக் தான் அது. நம்ம போறப்பயே நல்ல நேம்டான கம்பெனிட்ட போயிட்டோம்னா அந்த ஃப்ராட் தரம் பண்ண மாட்டாங்க. இப்ப எல்லாம் நான் அடிக்கடி அவேர்னஸ் சொல்லியிருப்பேன். நமக்கு சீப்பா இருக்கணும் பிரைஸ்ன்னு போனாதான் சர்வீஸ் ரொம்ப சீப்பாயிரும். பிரைஸ் நல்ல மாடரேட்டா இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ஹை ரேட்டா இருந்தாலும் பரவாயில்லன்னு போனீங்கன்னா சர்வீஸ் நல்ல பெஸ்டா இருக்கும். ஒருத்தர் ரேட்டு கூட வைக்கிறான், சும்மா கூட வைக்கல. இப்ப எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க, இப்போ ஒரு கடைக்கு போறோம், பேக் வாங்க போறோம், அவன் வந்து ஏசிக்கும் காசு வச்சிருப்பான், லேபர் 10 பேர் வச்சிருப்பான், அதுக்கு காசு வச்சிருப்பான்னு. அப்படி கிடையாது. அவன் உழைப்புக்கு காசு வச்சிருக்கான், அவன் உண்மைக்கு காசு வச்சிருப்பான். இப்ப அவன் என்ன பண்ணுவான், ஹை குவாலிட்டி லெதர்ல பண்ணிருப்பான், பியூர் குவாலிட்டி லெதர்ல பண்ணிருப்பான். ஆனா வெளியே என்ன பண்ணுவேன், மிக்சர் லெதர்ல இருக்கும். ஆனா அந்த மிக்சர் லெதர் தான் என்ன பண்ணுவான், ரேட்டு கம்மியா இருக்கு, சீப்பா இருக்கு, இது லெதர் தானே வாங்குவோம். ஆனா அந்த ஒரிஜினல் பியூர் லெதர் வாங்க மாட்டோம், யோசிப்போம். அப்ப ஒரு விலை கூட இருக்குன்னா அந்த இடத்துல சர்வீஸ் எப்படி இருக்கு, அது வேல்யூ எப்படி இருக்கு, அதை பேஸ் பண்ணி தான் விலை வைக்கிறாங்க, சும்மா விலை கிடையாது. அப்ப நம்ம மேனுஃபேக்சர் போறதா இருக்கட்டும், சர்வீஸ் ப்ரொவைடர் போறதா இருக்கட்டும், பேங்க் கூட சார்ஜஸ் கூட எடுத்தாங்கன்னா அங்க ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. சும்மா ஒரு இடத்துல கூட கிடைக்காது. தியேட்டருக்கு போறோம், 60 டிக்கெட் இருக்கு, 100 டிக்கெட் இருக்கு, 120 டிக்கெட் இருக்கு, 150 டிக்கெட் இருக்கு, என்ன வித்தியாசம் இருக்கு? சீட் எல்லாம் ஒண்ணுதான், ஒரே குஷன் தான், ஒரே மெத்தட் தான். ஏன் ரேட்டு மாறுது? ஏன் ரேட்டு மாறுது? இங்க உட்காந்து பார்த்தா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது, அதுக்கான ரேட்டு தான் அந்த 60 ரூபா. அங்க உட்காந்து பார்த்தா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், அந்த இதுக்கு தான் அவன் 100 ரூபா. அவன் பால்கனி உட்காந்து பார்த்தா அங்க ஒரு சில விஷயம் ஃபேவர் பண்றான், அந்த இதுக்கு தான் 150 ரூபா. அப்ப காசு கூடனா சேவை கூடுது, அப்படித்தானே? தரம் கூடுது, அப்படித்தானே? அதாவது அந்த சர்வீஸே கூடுது. அப்ப சர்வீஸ் நல்லா இருக்க இடத்துக்கு போனோம்னா செலவு கூட இருக்கலாம், பார்க்க கூடாது. நமக்கு லாங் டர்மா வியாபாரம் பண்ணா நல்ல சர்வீஸ் தான் எடுக்கணும், நல்ல ஆள்கிட்ட தான் நிக்கணும். இந்த மாதிரி ஏமாத்தவங்க சீட்டிங் பண்றவங்களாம் பாத்தீங்கன்னா ரேட்ல ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணி போயிடுவான், குவாலிட்டில கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி போயிடும். அவன் ஆனாலும் பக்கத்துல நிக்க கூடாது. ஆரம்பத்துல எக்ஸ்போர்ட்ல வந்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் முதல்ல கழிச்சிடணும், நம்மளே கழிச்சிடணும், இல்ல நம்ம கழிஞ்சிருவோம் வியாபாரத்தை விட்டு. அப்ப அதெல்லாம் நிறைய ஒரு அர்த்தங்கள் இருக்கு. பாக்குற எல்லாத்தையும் ஆர்டர் வேணும்னு நினைக்கிறதும் தப்பு, பாக்குற எல்லாரையும் சப்ளையரா மாத்தணும்னு நினைக்கிறதும் தப்பு. நம்ம பிக் பண்ணணும், பிசினஸ்குள்ள வந்தா பிக் பண்ண கத்துக்கணும். யாரு யாருக்காக, எதை எதுக்காக, எப்பக்காக அப்படின்னு கரெக்டா பிக் பண்ணி எடுக்கணும் நமக்காக. சரிங்களா? ரைட். ஆபீஸ் ஓபன் பண்ணதாலையும் ஐஇ கூட எடுத்ததாலையும் முட்டாள்தனமா என்ன ஒரு எக்ஸ்போர்ட்டர்னு நானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆரம்பிச்சதோட சரி, நானும் என் பிசினஸும் ஒரே இடத்துல தான் நின்னுகிட்டு இருந்தோம். எப்பவுமே கூட இருப்பேன்னு சொன்ன ட்ரெயினர் ஒரு தடவை கூட என் போனை எடுக்காதப்ப இனி என்ன பண்றது, யார்கிட்ட கேட்கறது, ஒண்ணுமே புரியல.